திருமணமாகி 3 ஆண் பிள்ளைகள் இருந்தனர். அவருக்கு சமூக சேவை செய்வது மிகவும் பிடிக்கும். நிறைய சேவைகள் தன் ஊரில் செய்து இருக்கிறார். அவருடைய மகன்கள் 3 பேரும் வெளியில் எங்கும் வேலைக்கு செல்வது இல்லை. இவர்கள் தந்தையே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் என்பதால் தந்தையுடன் வேலை செய்யலாம் என்று இருந்தார்கள். 3 பேரும் திருமணம் ஆகி குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் சமூக சேவையில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதால் இந்த ஊரில் ஒரு பண்டிகைக்கு 3 கஷ்டப்படும் குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மளிகை சாமான்கள் வாங்கி தர வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்து தனது 3 மகன்களையும் அழைத்து ஒவ்வொரு இடமும் ரூபாய் 5000 கொடுத்து மளிகை சாமான்கள் வாங்கி வர சொன்னார். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு சென்றனர்கள். அப்பொழுது தொழிலதிபரின் வாலிப நண்பன் ஒருவன் அவன் சமூக சேவைகளை கேள்விப்பட்டு அவரை பார்க்க வந்து, அவன் அயல்நாட்டு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அவர் வந்து அவரை பார்த்து, உன் சேவைகளை பற்றி இந்த ஊர் மக்கள் அனைவரும் பேசிக்கொள்கிறார்கள் என்று கேட்டார். உடனே அவர்களுக்கு பரிசாக நான் சேவைக்கு தேவைப்படும் விதமாக மளிகை சாமான்கள் அனைத்தையும் கொடுத்தார். இது நான் உனக்கு கொடுக்கும் பரிசு. இந்த முறை உன் பணத்தால் சேவை செய்ய வேண்டாம். நான் கொடுத்த இந்த பொருட்களை உன் மக்களுக்கு கொடு என்று சொல்லி அந்த அயல்நாட்டு தொழில் அதிபர் சென்று விட்டார். இப்பொழுது அவரை தேர்ந்தெடுத்த 3 குடும்பங்களுக்கும் தன் நண்பன் கொடுத்த பொருட்கள் அனைவர்களுக்கும் கொடுத்து விட்டார். அவருடைய 3 மகன்களும் சந்தைக்கு சென்றார்கள். அதில் ஒருவர் நேர்மையாக 5000 ரூபாய்க்கு பொருட்களை வாங்கினான். இன்னும் 20 ரூபாய் 3000க்கு மட்டும் பொருட்களை வாங்கினார்கள். அதுவும் மட்டமான பொருட்களை வாங்கினார்கள். நமக்காகவா வாங்குகிறோம், யாரோ ஒருவருக்காக தானே என்று ரூபாய் 2000 தன்னுடைய செலவிற்கு எடுத்துக்கொண்டார்கள். இப்பொழுது 3 பேரும் தன் தந்தையிடம் வந்து நின்றார்கள். தந்தை அவர்களை பார்த்து, என்ன இவ்வளவு நேரம் என்று கேட்டு, என் சிறு வயது நண்பன் ஒருவன் இந்த 3 குடும்பத்திற்கான பொருட்களையும் வாங்கி கொண்டு வந்து தந்தான். அதனால் இந்த பொருட்களை இந்த மாதத்திற்கு உங்கள் குடும்பத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். இப்பொழுது இருவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தனர். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு இருவரும் தாம் என்ன பண்ணினோமோ அதற்கான பலன்தான் நமக்கு வந்து சேரும் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டு சென்றனர்.